السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: إن هذه المساجد لا تصلح لشيء من هذا البول ولا القذر، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவருடைய வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகர வாழ்க்கையில் அன்னல் பெருமானாருடைய சஹாபி தோழர் ஹஜ்ரத் ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ரொம்ப மனக்கவலையோடு ரசூலுல்லாஹிடம் வந்து நின்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க: யா ரசூலல்லாஹ், அலா தஸ்தன்சுர் லனா அலா ததுல்லாஹ லனா. ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு ரெண்டு வார்த்தையை ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க: யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய மாட்டீர்களா? அல்லாஹ்விடம் எங்களுக்காக துஆ செய்ய மாட்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த ரெண்டு வார்த்தையும் நமக்கு தெரிகிறது. உதவி செய்ய மாட்டீர்களா, அல்லாஹ்விடம் துஆ செய்ய மாட்டீர்களா என்கிற கேட்கிற அந்த சூழல் அந்த சஹாபாக்களுக்கு மக்காவில் ஈமானோடு வாழ்கிற ஒரு நிலை அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஈமானை ஏற்றுக்கொண்டு ஈமானின் பிரகாரம் அல்லாஹ்வினுடைய அடிமையாக வாழ்கிறது அந்த சஹாபாக்கள் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஏழை சஹாபாக்கள், இவர்களை போன்று உண்டான அம்மார் ரலியல்லாஹு, யாசர் ரலியல்லாஹு போன்ற பெரும் ஏழை சின்ன சின்ன சஹாபாக்களை மக்காவுடைய காஃபிர்கள் இஸ்லாத்தை விட சொல்லி கொடுமைப்படுத்துகிற ஒரு சூழல்ல ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க: யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? இந்த சூழல் மாறுவதற்கான அல்லாஹ்விடம் துஆ செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கடினமான ஒரு சூழல்கள், எதிரிகளுடைய கடினமான தாக்குதலுக்கு பின்னால் வந்து கேட்குறாங்க. நாம் இந்த சூழலை கொஞ்சம் யோசிக்கணும். இது பொதுவாக எல்லா இடத்துக்கும் உண்டான ஒரு இயல்பு தானே. ஒரு கஷ்டம் என்கிற பொழுது இந்த கஷ்டத்திற்கு என்ன செய்யலாம், இந்த கஷ்டம் மாறுவதற்கு என்ன செய்யலாம்னு கேட்குற மாதிரி. அப்போ சஹாபாக்கள், நாங்கள் ஈமானோடு இந்த மண்ணில் வாழ்வது அவ்வளோ நெருக்கடியாக யா ரசூலல்லாஹ், இதை மாற்றுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்க அப்படின்னு கேட்குகிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? இந்த ஒரு வார்த்தை நம்மளால் அந்த சூழல் உட்காந்து ஜீரணிக்க சொல்லுவோம். கஷ்டப்படுறவனுக்கு தான் தெரியும். நாம் சாதாரணம் இல்லையா, முட்டை போடுறவங்க தான் வழி தெரியும் அப்படின்னு நாம் சாதாரணமாக நாம் சொல்லுகிற வார்த்தை. ஏன்னா எங்களுக்கு தான் கஷ்டம், நாங்கள் தான் அந்த கஷ்டத்தை தாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க: ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அவசரப்படுறீங்க சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு ஆறுதல் தர மாதிரி சொன்னாங்க. நமக்கு முன்னாடி வாழ்ந்த காலங்களில், ஈமானோடு வாழ்ந்த காலங்களில், அந்த ஈமானோடு வாழ்ந்த மக்களை ஒரு குழியை தோண்டி அந்த குழிக்குள்ளே இறக்கி நடுவு தலையில் அப்படியே ரம்பத்தை வச்சு அறுத்துக்கிட்டே போய் கடைசி கால் வரை நடுவு தலையிலேருந்து பிறந்து ரம்பம் வரைக்கும் ரம்பத்தை வச்சு கால் வரைக்கும் பிளந்து இருக்கிறாங்க. அவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், நீங்கள் கொஞ்சம் பொறுமை செஞ்சா என்னன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
கொஞ்சம் இந்த சூழலை அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கனவா கற்பனையாக யோசிச்சு பாருங்க. நாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம். அந்த கஷ்டத்தில் இருக்கிற பொழுது நமக்கு இப்படி ஒருவர் வார்த்தையை சொல்லுகிற பொழுது நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? இந்த சஹாபாக்களை நாம் ஆச்சரியமாக பார்க்குறோம். அடுத்த வார்த்தை எதுவுமே பேசல. அந்த சஹாபாக்கள் அமைதியாக திரும்பி போனாங்க. சுப்ஹானல்லாஹ். எதுவுமே பேசல ரசூலுல்லாஹ்ட்ட. எதுவும் பேசாமல் திரும்பி போனாங்க. அந்த சஹாபாக்களுடைய ஈமானை நினைக்குகிற பொழுது எவ்வளவு ஆச்சரியம். சரி, அல்லாஹ் இன்னும் காலங்களை வைத்திருக்கிறான் போலும். அதனால தான் ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு நம்மை விட வேதனைப்பட்டவர்களை உதாரணமாக சொல்கிறாங்க, ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க, ஒரு உபதேசம் செய்கிறார்கள் என்று நினைத்து அந்த சஹாபாக்கள் அமைதியாக திரும்பி போனாங்க. அப்படி நினைக்கிற பொழுது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. இந்த சஹாபாக்கள் எப்படி இந்த ஈமானிற்காக வேண்டி அவ்வளோ கஷ்டத்தை தாங்கினாங்க அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ தூரம் நம்முடைய மனதிற்கு பெரிய ஒரு அந்த சஹாபாக்கள் ஈமான் ஆச்சரியமாக தெரிகிறது. அப்படி ஒரு உபதேசம், அப்படி ஒரு ஆச்சரியமாய் நாம் யோசிக்கிற இடத்துல இன்றைய காசாவும் பலஸ்தீனும் நமக்கு நிறைய பாடங்களை அப்படி சொல்லித் தருகிறது. ஈமானில் உயர்ந்திருக்கிற இந்த பலஸ்தீன் மக்களால் இவ்வளோ சோதனைகளை தாங்க முடியுமானால் ஈமானுடைய உயர்ந்த தரத்தில் இருக்கிற அந்த சஹாபாக்களை நினைத்து நீங்கள் சந்தேகம் கொள்ள தேவையில்லை. அந்த சஹாபாக்களுடைய ஈமான் உறுதியிலும் உறுதியான ஒரு ஈமான். அந்த ஈமானுக்கு நிகராய் உலகில் யாரும் இருந்துவிட முடியாது என்று சமகாலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நாம் பார்க்கிற அத்துணை விதமான இணையதளங்கள் வழியாய், முகநூல் வழியாய் நாம் பார்க்கிற அந்த பலஸ்தீன் மக்களுடைய செய்திகள் நமக்கு நிறைய வலியோடு கூடிய உபதேசங்களை செய்து கொண்டே இருக்கிறது. நிறைய வலியோடு கூடிய உபதேசங்கள் செய்து கொண்டே இருக்கிறது. சென்ற வாரம் நாம் பார்த்துருக்கலாம் இல்லையா? நிறைய பார்த்திருக்கோம். காசாவினுடைய பசி பட்டினி, அதற்கு பின்னால் நகர்கிற மரணங்கள், அந்த குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து இல்லாத ஒரு சூழல் என்று நாம் நிறைய பார்க்கிற பொழுது, பொதுவாக ஜனாசாவை தூக்கி வருகிற பொழுது சுகதாக்களாக குண்டடிப்பட்டவங்களாக தூக்கிட்டு வருவாங்க, காயங்கள் பட்டவர்களாக தூக்கிட்டு வருவாங்க. ஆனால் சென்ற வாரம் நாம் பார்க்கிற பொழுது நிறைய குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை ஜனாசாவை தூக்கி வருகிற பொழுது வெறும் எலும்பு கூடாய் தூக்கி வருகிறார். அல்லாஹ் அக்பர். வெறும் எலும்பு கூடு தான் இருக்குது. வயிறுங்கிறதே தெரிய மாட்டேங்குது, வெறும் எலும்பு கூடு. கொஞ்சம் நாம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்குற ஊட்டச்சத்து போதாத மாதிரி நினச்சி நாம் என்னென்னவெல்லாம் கொடுக்குறோம். இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் நல்லா சாப்பிட்டு நினைக்கிறோம். பிள்ளைகளும் அதுக்கேற்றவாறு சட்டையை திறந்துட்டா 6 பேக் தெரியணுங்கிற அளவுக்கு இன்றைக்கி பிள்ளைங்களும் உடம்பின் மீது, உடலுடைய ஆரோக்கியத்தை பேணுவதன் மீது அவ்வளோ அக்கறையாக இருக்கிற இடத்துல அந்த காசா பலஸ்தீனுடைய மக்கள் வெறும் எலும்பு கூடாய் வருகிறார்கள். சட்டையினுடைய முன்பகுதியை தூக்கினா விலா எலும்புகள் அப்படி எக்ஸ்ரே எடுக்காமலே தெளிவாக தெரிகிறதா இருக்குது. சட்டையினுடைய பின்புறத்தை திருப்பினால் முதுகந்தண்டிலிருந்து கழுத்தில் ஆரம்பித்து முதுகந்தண்டு வரை அப்படியே வெறும் எலும்பு எக்ஸ்ரேவை விட ரொம்ப தெளிவாக தெரிகிற அளவுக்கு இருக்குதுன்னா அந்த மக்களுடைய பசி, அந்த மக்களுடைய பசியினுடைய கோர தாண்டவம் நமக்கு நிறைய செய்திகளை வழியோடு சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் ரிஸ்கிற்கு பஞ்சமாக யாரையும் நாம் பார்க்க முடிவது கிடையாது. ஏன்னா எங்கு போனாலும் உணவுக்காக உதவி செய்பவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். வெளியே முசாஃபரை பார்த்தா கூட சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படி பசியோடு வயிறும் குடலும் ஒட்டி போய் எலும்புகள் எல்லாம் தெரிகிற அளவிற்கு இன்னைக்கு யாரையும் அப்படி அதிகமான மக்களை எல்லாம் பசியோடு பார்க்க முடியறது கிடையாது. அதை தாண்டி மோமீன்களாக நம்முடைய இல்லங்களில் அல்ஹம்துலில்லாஹ் ரிஸ்கிற்கெல்லாம் எந்த விதமான கவலையும் கிடையாது. கடனோடு இருக்கிறோன்னு சொல்கிற நாமளும் சரி, கஷ்டத்தோடு இருக்கிறோன்னு சொல்கிற நாமளும் சரி, ரிஸ்கிற்காக வேண்டி போய் யார்ட்டையும் கையேந்தி நிற்கிற சூழல்லாம் அல்லாஹ் கொடுக்கல. என்ன கஷ்டத்தோடு இருந்தாலும் வீட்டில் போனால் 3 வேளை உணவு கிடைக்கும் நம்பிக்கை பிள்ளைகளுக்கு இருக்குது. எப்படி போனாலும் நாம் வெளியே போனால் எது வேணாலும் நாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா செய்வதற்கு நம்ம வீட்டில் மனைவி இருக்கிறா, ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாம் இருக்கிற அளவிற்கு ரிஸ்கினுடைய ஒரு விஸ்தீர்ணத்தை பெற்றிருக்கிற நமக்கு அந்த மக்கள் மூலமாய் சொல்ல வருகிற செய்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு நிம்மதியோடு ரிஸ்கின் விசாலத்தோடு வாழ வைத்திருக்கிற நம்மிடமிருந்து சரியான முறையில் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா என்கிற ஒரு கேள்வியை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கு 3 வேளை உணவு கூட 3 வேளையில் ஒரு வேளை உணவு கூட கிடைக்காமல் அந்த மக்கள் அவ்வளவு பசியோடும் பட்டினியோடும் என்ன பாவம் செஞ்சாங்க? என் சொந்த மண் அது எனக்கு வேண்டும், எனது இறைவனுடைய வீடு பைத்துல் முகத்தஸ் அது எங்களுக்கு வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி அநியாயமாய் உணவுடைய இயற்கையான பஞ்சமெல்லாம் இல்லை, செயற்கை பஞ்சம் உருவாக்கப்பட்டு நாம் தொடர்ந்து எத்தனை முகநூலில் பார்த்துட்டு வர்றோம். உணவுகளை அவர்கள் பாட்டல்கள் அடைத்து அனுப்புகிறார்கள்.
பருப்புகளை பாட்டில் அடைச்சி போடுறாங்க, காசா மக்களுக்கு போய் சேரட்டும் என வெளியில் ஒரு கொடூரன் வருகிற உணவுப் பொருட்கள் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு கடல் வழியாய் அவர்கள் போட்டு அனுப்புகிறாள். யாரெல்லாம் இதை காசா மக்கள் போய் சேர்த்துறேன்னு போட்டு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் செயற்கையாய் உணவு கிடைக்குவதற்கு உண்டான வழிகள் இருந்தும் செயற்கையாய் உணவு போய் சேர முடியாமல் ஒரு செயற்கை வறுமையை ஏழ்மையை உண்டாக்கி அங்குள்ள அத்துணை பேரும் பசியோடும் பட்டினியோடும் இருக்கிற ஒரு நிலைமையில் கூட ஈமானில் இருந்து கொஞ்சமும் பிசாமல் வாழ்கிறார்கள் என்றால் அந்த மக்கள் நமக்கு அல்லாஹ் உணர்த்துறான். எல்லா நியமத்தையும் வாங்கியிருக்கிறதாம். குறை குறிப்பாக உணவினுடைய நியமத்தை அளப்பெரிய பாக்கியமாக பெற்றிருக்கிற நாம் எப்படி நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதனுடைய பாடத்தை அந்த காசா பலஸ்தீனுடைய மக்களுடைய பாடத்திலிருந்து நாம் பெற வேண்டும். உணவுக்கு வழி இல்லாமல் எங்கெங்கேயோ போய் கையேந்தி நிற்கிறார்கள். உணவினுடைய வாகனம் உள்ளே வந்துச்சுன்னா அந்த மக்கள் அவ்வளோ தூரம் போட்டி அடித்து முண்டி அடித்து போய் வாங்குறாங்க. ஏன்னா உணவு கிடைச்சிடாதாங்கிற ஒரு ஏக்கம் தான். ஆனாலும் அதை தாண்டியும் கிடைக்கிற அந்த பற்றாக்குறை உணவை உண்டு கொண்டு கிடைக்காத பொழுது மண்ணை கூட அள்ளி தின்று கொண்டு அந்த மக்கள் இருக்கிற சூழலிலும் கூட தன் ஈமானின் மீது எவ்வளவு அளப்பெரிய ஒரு ஆற்றலோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று யோசிக்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை யோசிக்க வைக்கிறான். அந்த சஹாபாக்களுடைய ஈமானை நாம் வாழ்ந்து பார்க்கல, அவருடைய ஈமானை. ஆனால் கண் முன்னால் இவர்களை வாழ வைத்திருக்கிறான். எல்லா நெருக்கடிகளின் சமயத்திலும் உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், ஆகாரங்கள் சரியா இல்லாமல், சத்தான பொருட்கள் இல்லாமல், நோய் நொடிக்கு மத்தியில் இருக்கிற பொழுதும் கூட அவர்கள் ஈமானில் கொஞ்சமும் கூட பின்தங்கவில்லையே என்கிற சிந்தனையே நமக்கு வரவில்லை என்பது போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களை கொண்டு நம்மை கேள்வி கேட்கிறான். குறிப்பாக நமக்கு நன்றி செலுத்துகிற பழக்கம். அல்லாஹ் நம்மை ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் வாழ செய்திருக்கிறான், ஈமானோடு வாழ செய்திருக்கிறான், அச்சமற்ற ஒரு சூழல் அல்லாஹ் நம்மை வாழ செய்திருக்கிறான், ரிஸ்கினுடைய பரக்கத்தோடு அல்லாஹ் வாழ செய்திருக்கிறான், சந்தோஷங்களோடு மனைவி பிள்ளைகளோடு பேரப்பிள்ளைகள் என்று எல்லா உறவுகளோடும் அல்லாஹ் வாழ செய்திருக்கிறான். எல்லாம் இருந்தும் நாம் ஏன் இன்னும் நன்றி செலுத்தலை அப்படிங்கிறதுக்கு நான் அடையாளம் மாதிரி அந்த மக்களுடைய ஈமானுக்கு முன்னால் நாம் நம்மையே யோசிக்கிற ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் என்பதை கண்டிப்பாக நாம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஹப்பாபின் அரத்துறது எல்லாரும் அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஹப்பாபின் அரத்துறது எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் இன்னும் சில காலம் வைத்திருக்கிறான் போலும், நாம் அதனால் அந்த கஷ்டத்தை கடந்து தான் வந்தாகணும். எதிரிகளுடைய அடியையும் எதிரிகளுடைய மணலில் போட்டு உருட்டுகிற அந்த வெப்பத்தினுடைய சூழலையும் எதிரிகள் தேவைப்பட்டால் அவருடைய சந்தோஷத்திற்காக வேண்டி நம்மை அழைத்து நெருப்பில் கம்பியை பழுக்க வைத்து நம்முடைய முதுகில் சூடு போடுவதையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் நாம் தாங்கித்தான் ஆகணும் போல, அல்லாஹ் அதற்கு வழி தருவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கின்றது போல் என்று அந்த சஹாபாக்கள் தாங்கி கொண்ட அந்த வழியை இன்னைக்கு இந்த மக்கள் தாங்கிக் கொள்கிறார்கள். நம் கண் முன்னால் நமக்கு வாழ்ந்து காட்டுகிறார்கள். ஈமானுடைய உறுதி அவ்வளவு வலிமையானது என்பதற்குண்டான அடையாளமாய் ஒருவனை எதிர்த்து நிற்கிற இடத்தில் தன் மண்ணுக்காக வேண்டி, தன் ரப்பினுடைய வீட்டிற்காக வேண்டி யாரிடமும் நாங்கள் மண்டியிட மாட்டோம். நாங்கள் மரணிப்பதை நீங்கள் பாருங்கள், வெறும் எலும்பு கூடாய் நாங்கள் மக்கி போகிற பொழுதும் கூட நாங்கள் ஈமானுடைய கலிமாவுடைய சுவாசத்தை பெற்றிருக்கிறோம் என்று அந்த மக்கள் சொல்லாமல் சொல்கிற அந்த செய்தியில் நமக்கு மிகப்பெரிய பாடங்கள் இருக்கிறது. குறிப்பாய் நாம் நன்றி செலுத்தி வாழ வேண்டும் என்கிற அடையாளம், நன்றி செலுத்தி வாழ வேண்டும் என்கிற அடையாளம் நமக்கு அந்த மக்கள் மூலமாக உண்டு. சென்ற ஜும்மா அங்கே இவ்வளவு சிறிய ஒரு உபதேசம் எழுதுகிறாங்க. முகநூல் முழுக்க தொடர்ந்து பார்த்தா இதே வார்த்தை தான். சென்ற ஜும்மா காசால் நடந்த ஜும்மா இமாம் இறங்கி குத்துபா பிரசங்கம் செய்கிறார். உலகத்தினுடைய ரொம்ப சுருக்கமான குத்துபா, உலகத்தினுடைய ரொம்ப சுருக்கமான குத்துபா. இமாம் மிம்பரில் ஏறி பிரசங்கம் செய்கிறார். அவர் பேசுகிற வார்த்தை எதுதான், லா அக்திரு அலல் கலாம் பி சபபில் ஜூ, பசியினால் என்னால் பேச முடியல. எது ஜும்மாவுடைய பிரசங்கம். லா அக்திரு அலல் கலாம் பி சபபில் ஜூ, பசியினால் என்னால் பேச முடியல சொல்லி அடுத்த வார்த்தை சொல்றார், வலா தக்திரூன் அன்தும் அலசிமா பி சபபில் ஜூ, பசியோடு இருப்பதினால் உங்களாலும் கேட்கக்கூடிய சக்தி இல்லை. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு சுருக்கமான வார்த்தை. பசியோடு இருக்கிற பேசுறதுக்கு எனக்கு உடம்புல தெம்பு இல்லை, வலு இல்லை. பசியோடு இருக்கிற உங்களுக்கு பசி காதையெல்லாம் அடைத்திருக்கிற பொழுது கேட்பதற்கு உங்களுக்கும் சக்தி கிடையாது. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு ஒரு ரணம் மிகுந்த வார்த்தை, எவ்வளவு ஒரு வலி மிகுந்த வார்த்தை. குத்துபாவுடைய வார்த்தையில் இவ்வளவு சுருக்கமாய். அல்லாஹ் அக்பர். அந்த மக்களுடைய ஈமானுக்கு நாம் யோசித்து பார்க்கிற இடத்துல ஒரு ஜும்மா தொழுகையில் நிற்கிற பொழுதும் கூட பசியினால் யா அல்லாஹ் எங்களால் நின்று குத்துபா செய்ய முடியல,
பசியினால் எங்களால் அமர்ந்து ஹுத்பா கேட்க முடியல அப்படிங்கிற வார்த்தையை அவங்க வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த ஈமானுடைய அடையாளம் எவ்வளவு அற்புதமானது. இன்னைக்கு நமக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் தொழுகைக்காக வருகிற பொழுது எத்தனை மக்களிடம் அதே ஈமான் இருக்கிறது. பசியோடு நிற்கிற அந்த மக்கள், உயிருக்கு பயந்து இருக்கிற மக்கள், உணவுக்காக போராடுகிற மக்கள், அப்படி இருக்கிற சூழலையும் கூட, ஒரு பயத்தின் சூழலில் கூட ஜும்மாவை தவறவிடக்கூடாங்கிறதுக்காக ஜும்மாவுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எங்களால் ஹுத்துபாவை கேட்கவும் முடியாது, என்னால் ஹுத்துபாவை பேசவும் முடியாது, பசியினால் நாங்கள் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி முடிக்கிறார். அதனால் அக்கிமிஸ்தரா நேரடியாக ஹுத்துபா வேலை வாங்க தொழுகைக்கு போயிடலாம் அப்படின்னு தொழுகைக்கு அழைக்கிறார் என்று ஒரு ஹுத்துபாவுடைய பிரசங்கம் சென்ற வாரம் இதுதான் காசாவுடைய பிரசங்கம் என்று போடுறாங்க. முழு வலைத்தளங்கள் அதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருந்த விஷயம். அல்லாஹ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய எல்லாம் சரியாக இருந்து தொழுகைக்காக வேண்டி நாம் என்னென்ன காரணங்களை தேடுகிறோம். எல்லாம் சரியாய் அமைந்தும் எல்லாம் நிம்மதியாய் அமைந்தும் கூட ஜும்மாவுடைய ஒரு நாளில் கூட எவ்வளவு தூரம் நாம் நம்முடைய சுயநலத்திற்காக வேண்டி, நம்முடைய பொடுபோக்கினால், நம்முடைய வேலையின் காரணமாக என்று என்னென்ன காரணங்கள் சொல்லி தொழுகை தள்ளி போடுற இடத்துல அந்த மக்கள் எவ்வளவு தூரம், யா அல்லாஹ் கடமை எங்களால் மறுக்க முடியல, ஆனால் ஹுத்துபாவை பேசவும் முடியல, தெம்பில்லை, ஹுத்துபாவை கேட்கவும் முடியல, வயிறு காலியாக இருக்கிற சூழலில் நாங்கள் தொழுகைக்கு வருகிறோம், எங்களை மன்னித்து விடு என்பது போன்று அந்த மக்கள் நிகழ்த்திய அந்த இமாம் நிகழ்த்திய பிரசங்கம் உலக அளவில் அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. நமக்கு அல்லாஹ் உணர்த்துகிறான், உங்களுக்கு முன்னால் ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த சமூகத்தினுடைய ஈமானை நீங்கள் பாருங்கள். எந்த சூழலிலும் இறைவனுக்கு நன்றி மறப்பதை விட்டுவிடாத ஒரு சமூகம், எந்த சூழலிலும் இறை கடமையை பின்னுக்கு தள்ளிவிடாத ஒரு சமூகமாய் வாழ்ந்து வருகிற அந்த மக்களை நீங்கள் பாருங்கள் என்று சொல்கிற இடத்துல நினைத்தால் இப்படி நினைக்க தோன்றுகிறது. ஹந்தக் போர் வருகிற பொழுது, ஹந்தக் போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை போய் குழி தோண்டுங்கன்னாங்க. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹுடைய ஒரு ஐடியாவில் எதிரிகள் உள்ளே வராமல் இருப்பதற்காண்டி மதீனாவை சுற்றி அகழ் தோண்ட சொன்னாங்க. அப்போ எல்லா சஹாபாக்கள் அகழ் தோண்டிக்கிட்டே இருந்தவங்க வந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹி யா ரசூலுல்லாஹ் எங்களால் முடியல, பயங்கரமான பசியாக இருக்குது யா ரசூலுல்லாஹ், எங்களால் முடியல, பயங்கரமான பசியாக இருக்குது, பசியை மறைப்பதற்காக வேண்டி துணியில் கல்லை கட்டி அந்த கல்லை ஈரத்தில் நினைத்து நாங்கள் கட்டி வச்சிருக்கிறோம், எவ்வளோதான் பசி தாங்கிறதுன்னாங்க சஹாபாக்கள். நமக்கு தெரிந்த வரலாறு. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தனது சட்டையை உயர்த்தி காட்டினார்கள். நீங்கள் எல்லாம் ஒரு கல்லை கட்டி பசி மறைக்கிறீங்க, நான் 2 கல்லை கட்டி அல்லவா பசியை மறைக்கிறேன் என்னாங்க ரசூலுல்லாஹ். நான் 2 கல்லை கட்டி பசியை மறைக்கிறேன்னாங்க. இன்னைக்கு அது மாதிரி அவர்கள் வெறும் எலும்பு கூடாய் தெரிகிற அந்த ஜனாசாக்கள் அந்த சஹாபாக்களுடைய கஷ்டத்தை போன்ற ஒரு சூழலை, கஷ்டத்தை தாங்கி வந்திருக்கிற ஒரு சூழலில் கூட ஈமானை இழக்காமல் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் அடிப்படையாய் தெரிகிறது அந்த மக்களுடைய ஈமான். ஹந்தக்கில் அவ்வளவு கஷ்டம், பசியோடு இன்று சஹாபாக்கிட்ட நான் வரலாறுல 3 நாள் இந்த சஹாபிக்கும் சாப்பாடே கிடைக்கல. அந்த நிலைமையில் சொல்லுதான், நீங்கள் ஒரு கல் நான் 2 கல்லை கட்டிக்கிட்டு உங்களுடைய வயிற்றை காலியாக வைத்து விட்டு வயிற்றை நினைக்கிற தலைவன் நான் கிடையாதுன்னு சொல்ல காட்டின மாதிரி இன்னைக்கு அந்த மக்கள் கிடைக்கிற உணவை சாப்பிட்டு கொண்டு மௌத்தாகிற அந்த மக்களுடைய நிலையை பார்க்கிற பொழுது தன் வயிறு காலியாக இருந்தாலும் எங்களின் ஈமான் அவ்வளவு ஆழமாய் அவ்வளவு உறுதியாய் இருக்கிறது என்று அந்த மக்கள் சொல்லாமல் சொல்கிறார்களோ என்று நம்மால் யோசிக்க தோன்றுகிறது. இபாதத்தில் அவ்வளோ சுருக்கமான ஒரு பிரசங்கத்தோடு இமாம் முடிக்கிறார்னா பசியின் காரணமாய் அந்த மக்களுடைய தடுமாற்றத்தின் சூழல். ஹதீஸ்ல நாம் நிறைய விஷயம் பார்க்குறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, உலகத்தில் தொழுகையை விட்டு விட்டு மறுமையில் காரணம் சொல்பவர் நிறைய உண்டு, என் பணிச்சுமையினால் தொழுகை விட்டுவிட்டு என்று சொல்பவர்கள் உண்டு, என் உடல் ஆரோக்கியத்தினால் தொழுகை விட்டுவிட்டு என்று சொல்பவர்கள் உண்டு, எனக்கு இருந்த வசதி வாய்ப்பினால் தொழுகை விட்டுவிட்டு என்று சொல்பவர்கள் உண்டு என்றெல்லாம் உண்டு. யாருக்கெல்லாம் உலகத்தில் நோயை காரணம் காட்டினாலும் அவர்களுக்கு அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் காரணம் காட்டுவான். பார், 20 வருடமாய் படுத்த படுக்கையிலே கிடந்தவர், இவர் என்னை மறக்கவில்லை, நீ என்னமோ சாதாரண காய்ச்சலுக்கு தலைவலிக்கெல்லாம் நீ என்னை மறந்துட்டேங்கிறியேன்னு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் காரணம் காட்டுவான்னு சொன்னாங்க. யார் பணிச்சுமையின் காரணமாக தொழுகையை விட்டு விட்டானோ அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் காரணம் காட்டுவான். பார், ஒரு அரசனாக இருந்து கொண்டும் கூட அவர் என்னை எந்த நேரத்தில் மறந்தது கிடையாது, நீ என்ன பெரிய பணிச்சுமை காரணம் காட்டுகிறாய் என்று ஒரு நபி அல்லாஹ் காரணம் காட்டுவான் ரசூலுல்லாஹ். யார் தனது பொருளாதாரத்தினுடைய அதிக பணிச்சுமையினால், பொருளாதாரத்தினுடைய அதிகமான வளர்ச்சியினால் அதை பார்க்கவே நேரம் பத்தலன்னு சொன்னானோ அவர்களுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் காரணம் காட்டுவான். பார், இவரை பார், உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசாட்சியும் கொடுத்திருக்கிறேன், அவர் என்னை மறந்ததில்லை, இனி எப்படி மறந்த அப்படின்னு கேட்பான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இப்படி மறுமையில் அல்லாஹ் கேள்வினை கேட்பான்.
ஆனால் நமக்கு வாழ்கிற பொழுது இந்த மக்களை பார்க்கிற பொழுது நமக்கு யோசிக்க தோன்றுகிறது, ஒருவேளை நாம் வாழ்ந்த காலத்தில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதினால், நமக்கு ஒரு முன்னோடியான மக்களாய் வாழ்வதினால், ஏன் நீங்கள் நபிமார்களை பார்க்கல, இந்த மக்களை பார்க்க தானே செஞ்சீங்க. அந்த குண்டடிக்கு மத்தியிலும், அந்த கடுமையான சூழலுக்கு மத்தியிலும், அந்த நோய் தொற்றுக்கு மத்தியிலும், அந்த பசி வறுமைக்கு மத்தியிலும் கூட அந்த மக்கள் என்னை வணங்காமல் இருந்ததே இல்லையே, நீங்கள் ஏன் வணங்காமல் இருந்தீர்கள் என்று கேட்பானோ என்று என்ன தோன்றுகிற அளவிற்கு அந்த மக்களுடைய ஈமானும், அந்த மக்களுடைய தொழுகையினுடைய பேணிக்கையும், அந்த மக்களுடைய நன்றி செலுத்துகிற குணமும், அந்த மக்களுடைய எல்லா விதமான ஈமானின் ஈடுபாடும் நம்மை யோசிக்க வைக்கிறது. நமக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சமூகம் எந்த அளவிற்கு ஈமான் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் குர்ஆன் ஹதீஸின் சஹாபாக்கள் வாயிலாய் பார்க்கிற அந்த ஈமானுடைய குறைந்தபட்ச அடிப்படையை இந்த காசா பலஸ்தீனிய மக்கள் நமக்கு பாடமாக நடத்துகிறாங்க. நாம் இங்கே யோசிக்க வேண்டிய சிறு விஷயம் உண்டு. எப்படி ஹப்பாபின் அரசு ரலியல்லாஹு வந்து ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய செய்தியை உபதேசமாய் சொல்லி, உன்னை விட உங்களை விட அவர்கள் நலம் அதிகம் பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் நிறைய வலியை பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த சஹாபாக்கள் திரும்பி போன இடத்துல அல்லாஹ் அந்த வசனத்தை அப்படி தான் முடிப்பான். சஹாபா கேட்பாங்க, மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹுடைய உதவி எப்பொழுது வரும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிற பொழுது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹுடைய உதவி எப்பொழுது, இந்த எதிரிகளுடைய சூழ்ச்சிகளிலிருந்து, இந்த வகையான பயந்து வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து, இந்த நெருக்கடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை எப்பொழுது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் வார்த்தையை சொன்னான், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹுடைய உதவி மிக சமீபமாக உங்களுக்கு இருக்கிறது. கஷ்டங்களை நீங்கள் பொறுத்து கொண்ட இடத்தில், கஷ்டங்களுக்கு பின்னால் நீங்கள் ஈமானோடு நிலையாக வாழ்கிற அந்த இடத்தில் உங்களுக்கு அல்லாஹுடைய உதவி மிக சமீபமாக உண்டு என்று சொல்கிற இடத்தில் நாமும் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மக்களுடைய பசியினுடைய கொடுமை மாறுவதற்காக வேண்டி, அந்த மக்களுடைய கடினமான நோய் தொற்றுடைய சூழல் மாறுவதற்காக வேண்டி, அங்குள்ள சிறு சிறு குழந்தைகள் எல்லாம் சரியான ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் மரணத்தை தழுவி கொண்டிருக்கிற அந்த சூழலில் நாம் அவர்களுக்காக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வை யாருக்காக வேண்டி அவர்கள் தொலைக்கல, உனக்காக வேண்டி, எங்களின் ரப்பினுடைய வீடு எங்களுக்கு வேண்டும், எங்களின் சொந்த மண் எங்களுக்கு வேண்டும் என்று நிற்கிற அந்த மக்களுடைய ஈமானுக்காக வேண்டி அவருடைய வாழ்க்கையை, கஷ்டத்தை மாற்றிக்கூடிய அல்லாஹ், அவருடைய வாழ்வினுடைய இன்பத்தை அவர்களுக்கு விரைவாக தந்தரல் யா அல்லாஹ், சோதித்தது வரை போதும் யா அல்லாஹ், சோதனையிலிருந்து மீட்சியை தா யா அல்லாஹ் என்று கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹுடைய உதவி மிக சமீபமாக உண்டு என்று சொல்கிற அந்த வார்த்தையை நீ எங்கள் வாழ்கிற பொழுது அவர்களுக்கு கண் முன்னால் காண்பித்து தா யா அல்லாஹ் என்று கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் மிக முக்கியமாய் நாம் பாடங்கள் பெற வேண்டும். அந்த மக்கள் பசியினாலும் உயிர் போகிற சூழலிலும், அந்த மக்கள் உணவுக்காக வேண்டியும் எந்த சூழலிலும் எந்த வறுமையிலும் அல்லாஹுவை மறக்காத ஈமானை பெற்ற அந்த நன்மக்களுடைய ஈமான் நமக்கு பாடமாய் நிற்க வேண்டும். எந்த சூழலிலும் நான் இறைவனை மறந்து வாழக்கூடாது. என்னுடைய பொருளாதாரம் அது இறைவன் எனக்கு தந்தது, என் மனைவி பிள்ளைகளை கொண்டு உண்டான நிம்மதி அது எனக்கு இறைவன் தந்தது, எனக்கு உண்டான நாட்டினுடைய சந்தோஷம் அது எனக்கு இறைவன் தந்தது. அந்த மக்களுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் அந்த மக்கள் தொழுகிற பொழுது எல்லாம் நிறைவாய் பெற்றிருக்கிற நான் ஏன் உன்னை மறக்க வேண்டும் யா அல்லாஹ், நான் ஏன் காரணம் காட்டி தொழுகையை விட வேண்டும் யா அல்லாஹ். அந்த மக்களுடைய சின்ன ஹுத்பா, பசியினால் என்னால் பேச முடியவில்லை, பசியினால் உங்களால் கேட்கவும் முடியாது என்கிற அந்த இமாமுடைய வார்த்தை நமக்கு திரும்ப திரும்ப ஈமானை உணர்வை தருகிறது. நாங்கள் பசித்தெல்லாம் இல்லை யா அல்லாஹ். எந்த வக்துக்காக வருகிற பொழுது பசித்து வருகிறோமா? எந்த வக்தாக நிற்கும் பொழுது என்னால் பசியினால் நிற்க முடியல, எனக்கு மயக்க வரும்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி இருக்கிறோமா? வயிறார உண்டை விட்ட பிறகுதான் நாம் எல்லா தொழுகைக்கும் வந்து நிற்கிறோம். எல்லா தொழுகையும் சுபுகு கூட முடிஞ்ச உடனே நேரட்டிகளை போய் தான் நிற்கிறோம். லுஹருக்கு முடிஞ்ச உடனே சாப்பாடு தான் கை வச்சு நிற்கிறோம். அசர் முடிஞ்ச உடனே ஸ்நாக்ஸ் தான் போய் நிற்கிறோம். இப்படி எல்லா வக்துக்கும் வயிறு நிறைய நமக்கு அல்லாஹ் ரிஸ்கை தருகிற இடத்தில் அந்த மக்கள் ஒன்றுமே இல்லாத சூழலையும் கூட இறைவனை மறக்காத அந்த மக்கள் நமக்கு ஈமானிய பாடத்தை திரும்ப திரும்ப தருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை அளவுகோலாக வைக்கிறான். அல்லாஹ் சொல்லுவான், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். உங்களை அப்படியே விட்டுருன்னு நினைக்கிறீங்களா? அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன் சொல்றான். ஈமான் கொண்டதற்காக வேண்டி அந்த மக்கள் சோதிக்கப்பட்டது மாதிரி சோதிக்கப்படாமல் உங்களை விட்டுருவோன்னு நினைக்கிறீங்களாங்கிறது வெறும் காசா பலஸ்தீனுடைய மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் ஈமான் கொண்டிருக்கிற அத்துணை மக்களுக்குமானது. நாம் இங்கே கேட்பது, இறைவா எங்களால் தாங்க முடிந்த சோதனைகளை எங்களுக்கு தாயா அல்லாஹ்.
எங்களால் தாங்க முடியாத சோதனைகளை கொடுத்து எங்களுடைய ஈமானை சோதித்து விடாதே யா அல்லாஹ். சோதனையிலேயே உருண்டு கொண்டும் கூட உன்னை மறக்காத அந்த மக்களுக்கு சோதனையிலிருந்து விரைவான நல்ல நிவாரணத்தை தாயா அல்லாஹ். எங்களுடைய வாழ்வையும் கடைசி வரை நிம்மதியாக அச்சமற்றதாக உனக்கு நன்றி மறவாத ஈமானாக வாழக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய ஒரு அடையாளத்தினுடைய ஈமானுடைய அடையாளத்தில் நாம் நிற்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழிகள் நிறைந்த அந்த காசா பலஸ்தீனுடைய உபதேசத்தை அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் கண் முன்னே நாம் பார்த்து கொண்டிருக்கிற சூழலில் நம்முடைய ஈமான் அல்லாஹ் நல்ல மாற்றத்தை தருவானாக. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நல்ல மாற்றத்தை தருவானாக. இதை கொண்டு எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்வுள்ள நல்ல ஒரு ஈமானிய பாடத்தை பெறுவதற்கும் அல்லாஹுடைய உதவியை கொண்டு நாம் வாழ்கிற சூழலில் உண்டான எல்லா நெருக்கடியும் அல்லாஹ் தூரமாக்கி சந்தோஷத்தையும் மனநிமதி அல்லாஹ் தந்தார்கள் வாலிப்பானாக என்கிற துஆவோடு வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.